குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. தாராள உள்ளத்தோடு கொடுத்து மகிழ வேண்டும். குறிப்பாக தேவையில் இருப்போருக்கு முகமலர்ச்சியோடு நாம் கொடுக்கும்போது அவற்றிற்குரிய கைமாறை இறைவனிடமிருந்து பல மடங்கு நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற மகத்துவமான உண்மையை எடுத்து சொல்லுகிறது இறைவார்த்தை. முகமலர்ச்சியோடு கொடுப்பவர் கடவுளின் அன்புக்கு உரியவர். எவர் ஒருவர் தன்னிடம் இருப்பதை பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறாரோ, ஏழைகள், வறுமையில் வாடுவோர், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், இப்படிப்பட்டவர்களிடத்தில் தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள் கடவுளின் அன்புக்கு உரிய மக்களாக இறைவார்த்தை அவர்களை குறிப்பிடுகிறது. குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். நாம் எவ்வளவு கொடுக்கிறோமோ அதுக்கேற்பதான் நாம் பெற்றுக்கொள்ளும். வழக்கமாகவே சொல்லுவார்கள், ஒரு கிணறு இறைக்க இறைக்க அது ஊறிக்கொண்டே இருக்கும், தண்ணீரானது அதிலிருந்து சுரந்து கொண்டே இருக்கும். அதுபோலவே உடலில் இருக்கிற இரத்தமும் கூட அப்படிதான். நாம் எப்படி எவ்வளவு தூரம் நம்முடைய இரத்தத்தை தானம் செய்கிறோமோ, நம்முடைய உடலிலிருந்து இன்னும் அதிகமான இரத்தம் சுரந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக அந்த இரத்தமானது ஒரு புத்துணர்வுடன் காணப்படுவதாகவே என் அன்பிற்குரியவர்களை மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படியாகத்தான் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவுகிற போது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய் அமைகிறது என்பதை இறைவார்த்தை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் ஒருபோதும் முக வருத்தத்தோடோ மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ நீங்கள் கொடுக்க வேண்டாம். கடவுளுக்கு கூட காணிக்கை கொண்டு வருகிறோம். கடவுளிடத்தில் கூட என் அன்பிற்குரியவர்களே எவ்வளவோ வரங்களுக்காக நாம் வேண்டி செபிக்கிறோம். மன்றாட்டுக்களை ஆண்டவர் திருமுன்னிலையில் வைக்கிறோம். விண்ணப்பங்களை சொல்லி உருக்கத்தோடு செபிக்கிறோம். கடவுளிடத்தில் இப்படி செபிக்கின்ற, உரிமையோடு வேண்டுகின்ற, கெஞ்சி கேட்கின்ற மனநலம் படைத்த நாம் கடவுளுக்கு சிலவற்றை காணிக்கையாக கொடுக்கும்போது அதே முகமலர்ச்சியோடு மன நிறைவோடு அந்த காணிக்கைகளை கொடுக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் என்று இறைவார்த்தை சொல்லுகிற வேளையில் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். எவர் ஒருவர் இப்படி முகமலர்ச்சியோடு கொடுக்கிறாரோ அவர்களை கடவுள் எல்லா நலன்களாலும் நிரப்புவார். இது ஒரு வாக்குறுதியாகவே கொடுக்கப்படுகிறது. எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார். எந்த சூழ்நிலையிலும் நாம் கேட்பதை தட்டாமல் தருகிறவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே அவர் தருவார். கொடுக்கிற உள்ளம் படைத்தவர்கள், முகமலர்ச்சியோடு தாராள உள்ளத்தினராய் கொடுப்பவர்களுக்கு இன்னும் பன்மடங்கு அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பதே இறைவார்த்தை சொல்லுகிற மகத்துவமான உண்மை. ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வராகி வல்லன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள். இப்படிப்பட்ட இந்த இறைவார்த்தை காணிக்கையாக கொடுப்பதையும் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதையும் அதிகமாய் வலியுறுத்தி சொல்லுகிறது. அதே சூழ்நிலையில் இன்றைய நற்செய்தியையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்படி நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது இந்த இடத்தில் தம்பட்டம் அடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, வெளிவேடக்காரர்களாக இருக்கக்கூடாது, பெயரும் புகழும் வர வேண்டும் என்பதற்காக
இப்படிப்பட்ட தாராள உள்ளத்தோடு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. பெயரும் புகழும் தம்பட்டம் அடிக்கிறவர்களாக, வெளிவேடக்காரர்களாக இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள். கடவுள் எச்சரிக்கிறார். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. அறச்செயலை செய்யும் போது மக்கள் பார்க்க வேண்டும் என்று வெளிவேடமாக செய்யாதீர்கள். தர்மம் செய்யும் போது நீங்கள் தம்பட்டம் அடிக்காதீர்கள். வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்று இறைவார்த்தை வலியுறுத்துகிறது. இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். நீங்கள் இறைவேண்டல் செய்யும் போது உங்களுடைய உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொள்ளுங்கள். மறைவாய் இருக்கிற நீங்கள், மறைவாய் உள்ள உங்களுடைய தந்தை உங்களுக்கு பிரதிபலனை கொடுப்பார். பாருங்க, முக்கியமான விஷயங்கள். அறச்செயலை செய்வது, தர்மம் செய்வது, இறைவனிடம் வேண்டுவது, இப்படிப்பட்ட நற்செயல்களை எல்லாம் நாம் செய்கிற போது வெளிவேடம் அதில் இருக்கக்கூடாது. குறிப்பாக நோன்பு இருக்கும் போது நீங்கள் முகவாட்டத்தினராயிராதீர்கள். முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளாதீர்கள். தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். நல்ல அறிவுரைகளை ஆண்டவர் அற்புதமாய் எடுத்து சொல்லுகிறார். எதிலெல்லாம் நம்முடைய மனம் ஆர்வம் காட்டுகிறது? நற்செயல்களை புரிவதில் நாம் ஆர்வம் காட்டுகிறோமா? ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுகிறோமா? ஆலய காரியங்களிலும் விசுவாச காரியங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் ஆர்வம் காட்டுகிறார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற திருமணமாகாத இளம் பிள்ளைகளுக்காக செபிப்போம். ஆண்டவர் அவர்கள் மீது நிறைவான அருளையும் ஆசீரையும் பொழிய வேண்டும் என மன்றாடுவோம். எந்த விதத்திலும் அவர்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது, தவறான வழிகளுக்கு செல்லக்கூடாது. இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு ஆலயங்களுக்கு வருகிற, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற, நம்பிக்கையோடு வாழ்கிற, ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குகிற பிள்ளைகளாக நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக பங்கில் இருக்கின்ற இளையோர்கள், இளம் பெண்கள் நல்ல உடல் உள்ள சுகத்துடன், ஆன்ம நலனுடன், இறை விசுவாசத்திலும் ஒழுக்கத்திலும் வளரும்படியாக இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். இறை ஆசீரை பெற தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.